கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முந்தோன்றி மூத்தவளும், பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்ததுமான தமிழுக்கு தலை வணக்கம். 62 ஆண்டுகள் என் பொது வாழ்வு உருண்டு ஓடிவிட்டன. 1964 ஆகஸ்ட் 21 நாள் கோகலே மண்டபத்தில் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு கருத்தரங்கத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு முன்னால் உரையாற்றிய நாள் முதல் பல்வேறு நிலைகளை, விமர்சனங்களை, ஏளனங்களை எகத்தாளமாக தூக்கி எறிவோம் என்று விடுக்கப்பட்ட அறைகூவல்களை எதிர்கொண்டு துன்பத்திலும் இன்பத்திலும், தென்றலிலும் புயலிலும், தோல்வியிலும் வெற்றியிலும், பனிக்காலத்திலும் கோடை காலத்திலும் என் கரம் கோர்த்து இந்த 32 ஆண்டுகளாக அண்ணாவின் தம்பிகள், திராவிட இயக்கத்தின் வார்ப்புகள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பின்னணியில் என் வாழ்நாளில் அதிகம் விருதுகள் பெற்றது கிடையாது. விருதுகளை நான் எதிர்பார்த்ததும் கிடையாது. மத்திய அதிகம் விருதுகள் பெற்றது கிடையாது. விருதுகளை நான் எதிர்பார்த்ததும் கிடையாது. மத்திய அமைச்சரவையிலே எந்த இலாக்காவை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்தவர் கூறிய போதும் ஒரு காலம் நான் அமைச்சராக மாட்டேன் என்று கூறியவன் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். திடீரென்று ஒரு நாள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய நம்முடைய தமிழ்நாட்டின் பொதுச் செயலாளர் கண்ணியத்துக்குரிய முகமது அபுபக்கர் அவர்களும், திருவனந்தபுரம் அப்துல் கலாம் கல்வி மையத்தினுடைய இயக்குனர் பூவச்சூர் சுதீர் அவர்களும், முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய முன்னணியினர் பலரும் அண்ணா நகரில் என் இல்லத்தில் வந்து சந்தித்து கேரள மாநிலத்தில் நாங்கள் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அப்துல் கலாம் ஸ்டடி சென்டர் கல்வி மையத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆளுமையை தேர்ந்தெடுத்து அப்துல் கலாம் விருது வழங்கி வருகிறோம். இந்த ஆண்டு அனைவரும் ஒன்றாக கலந்து பேசி ஒருமனதாக தீர்மானித்து இந்த ஆண்டு அப்துல் கலாம் விருதினை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் இன்னைக்குதான் ஓரளவுக்கு குரல் சரியா இருக்கு. சீமைக்கரு வேலைகளை அகற்றப் போகிறேன் என்று என்னுடைய நுரையீரலும் என் தொண்டையும் பழுதுபட்டு கடந்த 25 நாட்களில் நான் பேசவே முடியவில்லை. இந்த நிகழ்ச்சியிலும் பேச இயலாமல் போகும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் ஓரளவு குரல் ஒத்துழைக்கிற இந்த வேளையில் என் நெஞ்சம் திறந்து சொல்லுகிறேன், நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கேரள மாநில சகோதரர்கள் இந்த ஆண்டிற்கான சிறந்த பொதுப்பணியாளனுக்கான விருதை காலத்தால் மறையாத புகழை பெற்ற மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் விருதினை உங்களுக்கு வழங்க தீர்மானித்திருக்கிறோம். ராயபுரத்திலே 29 அல்லது 30 ஏதாவது ஒரு தேதியை நீங்கள் இசை ஒலித்தால்
நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்று சொன்னபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது. இதனை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என் காலம் முடிகின்ற வரையிலும் பெரிய விருதுகள் வர வேண்டும் என்று நான் விரும்பவும் இல்லை. என் காலத்திற்கு பிறகு சிலர் போற்றலாம், பாராட்டலாம், என் பிறந்த நாள் விழாவை கூட கொண்டாடலாம். நான் வாழ்நாள் இருக்கின்ற வரை பிறந்த நாள் விழா கொண்டாடுவதில்லை என்ற முடிவினை அறிவித்ததோடு பாராட்டுக்கள், புகழுரைகள் பலரை கீழே சாய்த்துவிடும். எச்சரிக்கையாக இரு புகழுரைகளை கேட்டு என்ற அறிவுரையை நான் பின்பற்றுகிறவன். கேரள மாநில சகோதரர்களுக்கு சொல்வேன், ஒரு காலகட்டத்தில் மரிக்கட்டே மரிக்கட்டே, வைகோ மரிக்கட்டே என்று சில பகுதிகளிலே பலத்த முழக்கம் எழுந்தது. முல்லை பெரியாறு பிரச்சனையில் நான் கொண்ட ஈடுபாட்டிற்காக அந்த குரல் எழுந்தது. ஆனால் அதே கேரள மாநிலத்தில் என்னை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் கோட்டக்கல்லுக்கு செல்லும் போதும், அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வேளையில் 5 லாரிகளிலே பொருள்களை ஏற்றிக்கொண்டு முதலமைச்சர் அலுவலகத்திலே ஒப்படைத்துவிட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற போதும் அவர்கள் என்னிடம் காட்டிய மதிப்பை, பரிவை, பாசத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இந்த நிகழ்விலே மிகச்சிறப்பாக உரையாற்றிய எவராலும் விமர்சன கணைகளை தொடுக்க முடியாத அளவுக்கு ஊழலற்ற ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களினுடைய பிரதிநிதிகளாக காய்தல் உவத்தல் அகற்றி, விருப்பு வெறுப்பின்றி, துலாக்கோல் நிலையிலே இருந்து சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற சட்ட பேரவை தலைவர் மாண்புமிகு நம்முடைய ஜேசிடி பிரபாகர் அவர்களும் குருஷேத்திர போர்க்களத்தில் 10 பெயர்களை பெற்றிருந்த காண்டீபனாம், சவ்வியசாசியாம், பார்த்திபனாம், கிரீடியாம் அர்ஜுனன் எப்படி கணைகளை தொடுத்து கௌரவர் படையை துவம்சம் செய்தானோ அதை போல அந்த பெயரையும் தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருகிலே நிற்கின்ற போது நான் குள்ளமானவனாக தெரிகிறேன். அவர் உரையை நான் தொலைக்காட்சியிலே 2 முறை கேட்டேன். உணர்ச்சியை அள்ளி வருகிற ஆவேசமான பேச்சு, ஆணித்தரமான பேச்சு. அவருடைய உரையில் என்னை பாராட்டினார். என் எதிர்காலம் சோபிதமாக இருக்கும் என்று சொன்னார். ஒளிமயமான எதிர்காலம் உங்களை அரவணைக்க காத்திருக்கிறது என்று சொன்னார். நான் நெடுந்தூரம் வந்துவிட்டேன். நான் வாழ்க்கையின் மாலை பொழுதிலே இப்பொழுது இருக்கிறேன். ஆனால் கட்சி நடத்த முடியுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியில் ஒரே ஒருவர்தான் கட்சியை நடத்தி காட்டினார். அவர்தான் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சிகளை தொடங்கி கடையை மூடிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் அப்படி கடையை மூடிவிட்டு போனவர்கள் மீது எந்த தாக்குதலும் இல்லை. அழிப்போம் என்று கொக்கரித்தவர்கள் அழிக்க முனைந்தவர்களும் இல்லை. ஆனால் எங்கள் இயக்கத்தை நிர்மூலப்படுத்துவதற்கு ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, எண்ணற்ற முறை எங்களால் ஊக்குவிக்கப்பட்டவர்கள், அமைச்சரவையிலே அங்கம் பெற செய்தவர்கள், அங்கமானவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உயர் பதவிகளிலே கட்சியிலே கொண்டு போய் எங்களால் முன்னிறுத்தப்பட்டவர்கள், வளைக்கப்பட்டு
அவர்கள் விரித்த வலையிலே சிக்கியவர்களை கொண்டு எங்கள் இயக்கத்தை நிர்மூலமாக்கலாம் என்ற தாக்குதல் இப்படி மூடிவிட்டு போற எந்த கட்சிக்கும் அந்த ஆபத்து வந்தது கிடையாது. அவர்கள் கட்சி நடத்தவில்லை. எங்கள் இயக்கத்துக்கு வந்த சோதனை இந்திய உபகண்டத்தில் எந்த கட்சிக்கும் வந்ததில்லை. ஒன்றல்ல இரண்டு அதை பேச ஆரம்பித்தால் நான் கலாம் அவர்களை பற்றி பேசுகிற நேரம் வீணாகி போய்விடும். நான் சொல்ல விரும்பவில்லை. அத்தனை கண்டங்களையும் கடந்து வந்தோம். எங்கள் கட்சியை எப்படியாவது துண்டாடுவது, தாயகத்தை கைப்பற்றுவது என்று வகுக்கப்பட்ட திட்டங்களில் எங்கள் உயிரை பணயம் வைத்து கட்சியை காப்பாற்றினோம். அந்த சோதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. இப்பொழுது கூட என்னை விட்டு விலகிச் சென்றவர்கள், எங்கள் இயக்கத்துக்கு முதுகிலே மார்பிலே குத்திவிட்டு சென்றவர்களை நான் விமர்சிப்பதில்லை. வாழ்க வசவாளர்கள். அவர்கள் வசைபாடுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என்னோடு பயணித்த காலம் வரை அவர்களுக்கு நன்றி. எங்கிருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும். இதுதான் வைகோவின் அணுகுமுறை. அந்த விதத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது நான் எண்ணிக்கொண்டே வந்தேன். கேரள மாநிலத்து சகோதரர்களுக்கு சொல்வேன், உங்கள் மொழியை நான் மிக 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 ரசிப்பவன். இனிய செந்தமிழை கொஞ்சு தமிழை சொன்னால் அது மலையாளத்தை போல இருக்கும். நாள்தோறும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்பதுதான் எனக்கு பொழுதுபோக்கல்ல, அயர்வை போக்குவது. இது 45 ஆண்டுகளாக இந்த பழக்கம் இருக்கிறது. அதில் 5 மலையாள பாடலாவது இருக்கும். செம்மீன் பாட்டுக்களை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் நடிகர் திலகத்தை உச்சிமேல் வைத்து போற்றுகிறவன். மக்கள் திலகத்தினுடைய திரைப்படங்களை சோர்வு ஏற்படுகிற நேரங்களில் பழைய நாடோடி மன்னனை, தாய்க்கு பின் தாரத்தை திரும்ப தொலைக்காட்சியிலே போட்டு என்னை ஊக்கப்படுத்திக் கொள்வேன். அதை போலத்தான் 2 மாபெரும் சிகரங்கள் கேரள திரைப்படத்துறையிலே. ஒருவர் மம்முட்டி, இன்னொருவர் மோகன்லால். மம்முட்டி அவர்களினுடைய 1921 படத்தில் மாப்பிள்ளைமார் கழகத்தை பற்றி அற்புதமாக எடுக்கப்பட்ட அந்த காவியத்தில் காதர் என்கிற பாத்திரத்திலே மம்முட்டி இளம் வயது கர்ஜிப்பதையும் அவர் உடல் மொழியையும் பார்த்து அதிலே மயங்கி அன்றிலிருந்து அவருடைய அத்தனை திரைப்படங்களிலும் ஒரு வடக்கன் வீரகதாவாக இருக்கட்டும், நாயர் சாப்பாக இருக்கட்டும், சிபிஐ டைரியாக இருக்கட்டும், பழசிராஜாவாக இருக்கட்டும், அண்மையிலே வந்து விருது பெற்றதே பிரமதேசம் அந்த படமாக இருக்கட்டும், லைத்துடுவேன். அதே போலத்தான் மோகன்லால் அவருடைய திரைப்படங்களை, குஞ்சாலி மரக்காயரை பார்த்துவிட்டு எவ்வளவு ஒரு மாவீரன் படத்தை என்ன அற்புதமாக மோகன்லால் சித்தரித்திருக்கிறார் என்று நான் இந்த வேளையில் அந்த இருவரையும் நான் மிகவும் மதிக்கிறேன். எனக்கும் அவர்களுக்கு நட்பு கிடையாது. ஆனால் ஜான் பிரிட்டாஸ் மார்க்சிஸ்ட் எம்பி என்னை பார்க்க வந்தார் திருவனந்தபுரத்தில். நான் சொன்னேன், நான் மம்முட்டியை மிக நேசித்து ரசிப்பவன், அவரிடம் பேச ஆசைப்படுகிறேன் என்றேன். 2 நிமிடம் பொறுங்கள் என்றார். அலைபேசியில் மம்மக்கா மம்மக்கா ஒரு பெரிய ஃபேன் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கார், உங்களுக்கு அரசியல்ல முக்கியமான தலைவர் மிஸ்டர் வைகோ உங்ககிட்ட பேச விரும்புகிறார், நீங்க பேசுங்க என்றார். அலைபேசியில் மம்முட்டி வந்தார். The words you are going to utter will sweeten my ears and heart. என் செவிகளையும் இருதயத்தையும் தித்திக்க செய்யும் என்று சொன்னேன். மம்முட்டி 3 வார்த்தைகள் பேசினார். I love you. இதை சொல்லுவதற்கு காரணம், அவர் உடல் நலம் சற்று பாதிக்கப்பட்டு தேனாம்பேட்டை மருத்துவமனையில் இருந்ததை அறிந்து நான் துடித்து போனேன்.
இப்பொழுது சமீபத்தில் வந்த படங்களில் அவர் பழைய மேனியோடு இருக்கிறாரா என்று உற்று கவனிக்கிறேன். இயற்கை தாயை நான் பிரார்த்திக்கிறேன், 100 ஆண்டு கடந்து மம்மூட்டி வாழ வேண்டும், முழுமையாக நலம் பெற வேண்டும் என்று கேரள சகோதரர்களுக்கு மத்தியிலே இதை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த விழாவில் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் எந்த நாற்காலியில் அமர்ந்தாரோ அந்த பொறுப்பிலே இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய பேராசிரியர் மாமா காதர் மொய்தீன், தமிழக அமைச்சரவையிலே அமைச்சர்களாக இருக்கின்ற மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா, சட்டமன்ற பேரவைத் தலைவர் JCT பிரபாகர், இந்த கல்வி மையத்தினுடைய தலைவர் உசைன் ஜிப்ரி தங்கள். தங்கள் என்பது எனக்கு ரொம்ப பிரபலமாக பிடித்த பெயர். அது பெரிய செல்வாக்கான குடும்பம், தங்கள் குடும்பம். அதனுடைய பிரதிநிதி கமுதி சம்சுதீன் உள்ளிட்ட அனைவருக்கும், அதை போலவே the friends, brothers who have come from Kerala to receive the awards, I congratulate you on behalf of the people of Tamil Nadu. தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன் பக்கீர் ஜெயினுலாவுதீன் அவர்களுக்கும் ஆசியம்மாள் அவர்களுக்கும் 1931 வருடம் அக்டோபர் 15 நாள் கடல் அலைகள் தாலாட்டுகிற ராமேஸ்வரத்திலே பிறந்த அந்த மாமனிதர் வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு குடும்பத்தையும் அமைத்துக் கொள்ளாதவர். அவருடைய இறுதி நாள் ஷில்லாங்கிலே கல்லூரியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். 7-8 நிமிடங்கள் கடக்கின்றன, அப்படியே சரிந்து விழுகிறார். உயிர் பறவை பறந்து போய்விட்டது. 27ஆம் தேதி 2015 ஜூலை மாதம் அதிர்ச்சியுற்ற நான் ராமேஸ்வரத்துக்கு ஓடினேன். அவர் மேனி கொண்டு வரப்படுகிற 3 நாட்கள் ஆயிற்று அங்கேயே வைத்திருந்தார்கள். பிறகு அவருக்கு இறுதிச் சடங்கு, ஈமச் சடங்குகள் நடத்தப்படுகிற இடத்தில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருந்தார்கள். நான் அங்கே சென்றேன். என்னோடு அப்பொழுது இருந்த ஒரு தம்பி கலாம் குடும்பத்துக்கு வேண்டியவர் என்பதால் அந்த குடும்பத்து உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நுழைவு அட்டையை எனக்கு கொடுத்தார். ஒவ்வொரு கட்டத்திலும் காவல்துறை அதிகாரிகள் என்னை நன்கு தெரியும், இந்த கருப்பு துண்டை பார்த்தாலே அவர்கள் என்னை அனுமதிக்க மறுத்தார்கள். இது குடும்பத்தின், கலாம் குடும்பத்தினுடைய அடையாள அட்டை சொல்லி குடும்பத்தினர் உட்கார்ந்திருக்க இடத்தில் அப்துல் கலாம் அண்ணனின் பக்கத்து நாற்காலியில் நான் உட்கார்ந்தேன். சற்று நேரம் ஆயிற்று. கலெக்டரும் எஸ்பியும் வந்தார்கள். நீங்க எப்படிங்க உட்காரலாம்? நான் பதில் சொல்லல. பக்கத்தில் பார்த்தேன். அப்துல் கலாமுடைய அண்ணன் சொன்னார், அவரும் எங்கள் குடும்ப உறுப்பினர். அதற்கு மேல் என்னிடம் விவகாரம் செய்ய முடியாது என்று எஸ்பிக்கும் தெரியும், கலெக்டருக்கும் தெரியும். போய்விட்டார்கள். ஒவ்வொரு தலைவர் வருகிற போதும் நான் தான் அப்துல் கலாம் தமையனாருக்கு அறிமுகம் செய்து வைத்தேன். ஒவ்வொரு இந்திய நாட்டு தலைவரையும், ராகுல் காந்தி உட்பட ஒவ்வொருவரையும் நான் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தேன். அந்த அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நாள் விமானத்திலே பயணிக்கையில் முன் வரிசையில் அமர்ந்திருந்தார். 4வது வரிசையில் இருந்த நான் சென்று வணக்கம் செலுத்தினேன். என்னை நன்கு அறிவார். சிறிது நேரம் கழித்து என்னை அழைத்தார். 5 வரிகளில் என்னை பாராட்டி ஒரு கவிதை எழுதியிருந்தார். என்னை இந்த மாமனிதர் கவிதைகளை புகழ்வதா என்று நினைத்துக் கொண்டிருந்தேன்.
நண்பர்களே, குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவர் எப்படி குடியரசுத் தலைவர் ஆனார் என்று அபூபக்கர் சொல்ல ஆரம்பித்த போது தடுத்து நிறுத்தினேன். ஏனெனில் சம்பந்தப்பட்டவன் சொன்னால்தான் அது சுவையாக போயிருக்கும். 2002 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்னை அழைத்தார். நாளைக்கு தோழமை கட்சி தலைவர்களின் கூட்டம், யாரை குடியரசுத் தலைவர் ஆக்குவது என்று தீர்மானிப்பதற்காக வாஜ்பாய் கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்வது மட்டுமல்ல, நானும் அப்போதைய நாடாளுமன்ற அமைச்சர் இந்த நாட்டினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக மிளிர்வார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த, தோற்றத்திலே பொலிவும் குரலிலே கணீர் என்ற ஒலியும் அரவணைக்கும் பண்பும் கொண்டு உடன் பிறந்த தம்பியாலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட பிரமோத் மகாஜனவன் தனியாக பேச வேண்டும் வாருங்கள் என்றார்கள். நான் போனேன். நாளை நடைபெறுகிற கூட்டத்தில் நீங்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவரைத்தான் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக்க வேண்டும் என்று நீங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும். So far the Christian community has not been represented. கிறிஸ்துவ சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் பெயரை நீங்கள் சொல்லி அவரை ஆக்க வேண்டும் என்று முன்மொழியுங்கள் என்று பெயரையும் என்னிடம் சொன்னார்கள். கூட்டம் தொடங்கியது. ஃபரூக் அப்துல்லா இருக்கிறார், நிதிஷ்குமார் இருக்கிறார், பல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒருவரும் ஒன்றும் சொல்லவில்லை. வாஜ்பாய் அங்கிருந்து பார்த்தார். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று என்னை பார்த்து கேட்டார். I suggested the name of that particular personality who belongs to Christian community. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்புடைய கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர், இதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இவர் குடியரசுத் தலைவர் பொறுப்புக்கு நாம் முன்மொழிய கூடாது, இதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்றார். இது ஒரு சர்ச்சையானவுடன் வாஜ்பாய் என்ன செய்தார் என்றார், the meeting is adjourned, we will decide and announce later என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எல்லோரும் வெளியேறி போய்விட்டோம். நான் போகவில்லை. நான் வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எந்த நேரத்திலும் பார்க்கக்கூடிய அந்த கதவுகள் எனக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும். அவருடைய அறைக்குள் சென்றேன். அந்த மண்டபத்துக்குள்ளே இருந்து அவர் அறைக்கு போய்விடலாம். அவர் அமைதியாக கவலையோடு உட்கார்ந்திருந்தார். மிஸ்டர் அட்டல்ஜி, why are you worried? எதுக்கு வருத்தப்படுறீங்க? You want to make somebody from the minority community. ஃபக்ருதீன் அலி அகமது இருந்தால் தான் என்ன, ஜாக்கிர் ஹுசேன் இருந்தால் தான் என்ன, அதே சமூகத்திலே இருந்து அனைத்து தகுதிகளும் கொண்ட ஒருவரை, ஒரு மாபெரும் கவிஞரை, தன்னலமற்ற ஒரு தியாகியை, அணு ஆயுத வல்லரசாக இந்தியா தலைமுறுவதற்கு காரணமாக இருந்தவர்களில் ஒருவரான அப்துல் கலாம் அவர்களை why don't you propose? He is the fit personality to become the president of India. என்றே பதிலே பேசவில்லை. அமைதியாக இருந்தார். அவர் ஏதாவது இருந்தால் தலை இப்படி அசைப்பார். இது 8ஆம் தேதி, ஜூன் 8ஆம் தேதி 2008. 10ஆம் தேதி அறிவிக்கிறார், presidential candidate is Mr. APJ Abdul Kalam. I am an unsung hero. I don't want any publicity for this. அப்துல் கலாம் அவர்களை அவர் அறிவித்த போது நினைத்தேன், இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று. அந்த அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவரானதற்கு பிறகு அவர் கிரீஸ் நாட்டுக்கு சென்றார். கிரேக்க நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற பொழுது சங்க இலக்கியத்திலே இருந்து மேற்கோள் காட்டி அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து, ஒரு பழமையான நாகரிகம் இந்தியாவிலே இருக்கிறது, அது தென் திசையிலே இருக்கிறது என்று பேசினார். 4 நாள் கழித்து ஜெர்மனியில் ஸ்ட்ராஸ்பர்க் என்கின்ற அந்த நகரில் கூடப்பட்ட ஐரோப்பிய நாடாளுமன்ற கூட்டத்தில்
அப்துல் கலாம் பேசினார். அப்பொழுது சொன்னார், I am reminded of the famous couplet delivered by an Indian poet, which is in Tamil classical language. The concept is, I am a citizen of the world. Every citizen is my kith and kin. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதை அந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற கூட்டத்திலே அவர் பேசினார். இப்படியெல்லாம் பேசுவதற்கு அதுவரை எவரும் வரவில்லை. அவர் பேசினார். அவர் செல்லுகிற இடமெல்லாம் எளிமையாக்கினார். முகல் கார்டனுக்கு யார் வேணும்னா போகலாம், குடியரசுத் தலைவரை யார் வேணுமானாலும் சந்திக்கலாம். அவர் எளிமையாக இருந்ததனால் தான் அவர் மறைகிற போது அவருடைய சொத்து உடைமைகள் என்ன தெரியுமா? 6 சட்டை, 6 முழுக்கால் சட்டை, ஒரு ஜோடி செருப்பு, 2500 ரூபாய் வங்கி கணக்கில். அவருக்கு டெலிவிஷன் கிடையாது அவர் வீட்டில். அவருக்கென்று ஒரு கார் கிடையாது, ஒரு வாகனம் கிடையாது, டெலிவிஷன் கிடையாது, டிவி கிடையாது. அவ்வளவு எளிமையாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை போல ஸ்வாட் ஸ்கூல்ல படிச்சார், சென்ட் ஜோசப்ல படிச்சார். அதை படித்து பிடித்து அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அணு உலைகளை பற்றி படிக்க வேண்டும் என்று சபடாமிக் என்கின்ற தலைப்பிலே உள்ள நூல்களை படித்தார். அதில் கரை கண்டார். அப்படி ஏவுகணைகளை அனுப்புகின்ற அது குறித்த நூல்களை படித்தார். அவர் அதற்கு பிறகு திருவனந்தபுரத்துக்கு அழைக்கப்பட்டார். திருவனந்தபுரம் சென்றார். நம்பிநாராயணன் என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அங்கே இருந்தார். அவர் மீது தேச துரோக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. நம்பிநாராயணன் மீது அந்த நிரபராதி அழுது புலம்பிக் கொண்டு வந்து அப்துல் கலாமிடம் எனக்கு இப்படிப்பட்ட கதி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னபோது, கவலைப்படாதே, கடவுளின் நீதிமன்றம் இருக்கிறது, அந்த நீதிமன்றம் உனக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொன்னார். அதன்படியே நம்பிநாராயணன் விடுவிக்கப்பட்டார். அந்த அப்துல் கலாம் அவர்கள் அவர் அறிவியல் மேதையாக உயர்ந்ததற்கு பிறகு வெளிநாடுகள் சுற்றுப்பயணத்துக்கு போகிற போது அமெரிக்காவில் வெர்ஜீனியா மாநிலத்தில் ஹூஸ்டன் நகரத்துக்கு பக்கத்தில் கடற்கரை ஓரத்திலே இருக்கக்கூடிய வால்ப்ஸ் என்கிற இடத்திற்கு போறார். அங்குதான் அந்த அறிவு மையத்தினுடைய பொருட்காட்சி நடந்து கொண்டிருந்தது. உள்ளே போனார் அப்துல் கலாம். ஒரு பெரிய சித்திரம் வரையப்பட்டிருந்தது. ஒரு போர்க்கள காட்சி. துப்பாக்கிகளோடு பீரங்கிகளோடு மோதுகிறார்கள். அப்படி மோதுகிற போது ராக்கெட்டுகள் பறக்கின்றன. ஏதோ இவருக்கு பொறி தட்டியது. அருகில் போய் பார்த்தார். அந்த போரிடுகின்ற ஒரு தரப்பினர் வெள்ளையர்கள், ஒரு தரப்பினர் கருப்பு நிறத்தினர். உருவத் தோற்றம் தமிழர்களைப் போலவே இருக்கிறது, திராவிடர்களைப் போலவே இருக்கிறது. பிறகு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். இந்த போர்க்களம் எங்கே நடந்த போர்க்களம்? தென்னிந்தியாவிலே கர்நாடக மாநிலத்திலே ருத்ரஹள்ளி என்கின்ற இடத்திலே நடைபெற்ற போர்க்களம். அந்த போர்க்களத்திலே ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. ஆய்வு செய்தார். அந்த யுத்தத்தில் மாத்திரம் திப்பு சுல்தான் 700 ராக்கெட்டுகளை பயன்படுத்தினார். மீதம் 900 ராக்கெட்டுகள் இருந்தன. இந்த 1600 ராக்கெட் உதிரி பாகங்களையும் மொத்தம் வெடித்து சிதறிய ராக்கெட்டுகளை எடுத்து ராங்சுவாங் காரிமேன் அவன் இங்கிலாந்துக்கு கொண்டு போய் விட்டார். இவர் சொல்லுகிறார், எந்த நாட்டில் ராக்கெட்டுகள் மற்ற இடங்களிலே பயன்படுத்தப்படாத போது ஒரு வீர திருமகன் ராக்கெட்டுகளை பயன்படுத்தினார் என்பதை அவன் பிறந்த நாடு மறந்து விட்டது. ஆனால் இந்த கிரகத்தின் எங்கோ தொலைவிலே இருக்கிற நாட்டில் அது ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொண்டார். திப்பு சுல்தான் ராக்கெட்டுகளை பயன்படுத்திய ராக்கெட்டுகளின் நாயகன் திப்பு சுல்தான். அதை எளிதில் வீழ்த்தி இருக்க முடியாது.
திப்பு சுல்தான் தமிழர்கள் மீது பற்று வைத்திருந்தார். தீரன் சின்னமலை திப்புவின் படைகளை எதிர்த்தவர். பின்னர் திப்புவின் படையிலே சேனாதிபதி ஆனார். அதே திப்பு சுல்தான் தந்தை ஹைதர் அலி திண்டுக்கல்லில் தங்கியிருந்த போதுதான் விருப்பாட்சி மன்னர் கோபாலர் தென்னாட்டு மன்னர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கள்ளர் நாட்டு தலைவர்களையும் மருதுபாண்டியர்களையும் ஊமைத்துறையையும் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு ஊமைத்துறையையும் பழசிராஜாவையும் கேரளத்து பழசிராஜாவையும் கர்நாடகத்தை சேர்ந்த வாங்சுவாங் அவரையும் ஒரு சேர கோயம்புத்தூரிலே கூட்டி வைத்து பிரிட்டிஷ்காரரை வீழ்த்துவதற்கு திட்டம் வகுத்தார்கள். குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாலேயே அது வெளிவந்து அது புரட்சியாக வெடிப்பதற்கு முன்பே அளிக்கப்பட்டது. அப்பொழுது திப்பு பெரும் பக்கபலமாக இருந்தார். வீரத்தாய் வேலுநாச்சியாரை இந்த நாட்டில் ஊர் ஊராக சென்று அறிமுகப்படுத்தியவன் இந்த வைகோ. அதற்கான நாட்டிய நாடகத்தை போட்டு ஜான்சி ராணி போர்க்களத்தில் போராடினாள், ஜெயிக்காமல் தோற்று போனாள். ஆனால் தென்னாட்டு வீரத்தாய் வேலுநாச்சியார் பிரிட்டிஷ் படைகளை தோற்கடித்து சிவகங்கைக்கு அரச மகுடம் சூட்டினார். அவருக்கு ஹைதர் அலியிடம் போய், தங்கையே உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார் ஹைதர் அலி. எனக்கு 12 பீரங்கிகள், 500 துப்பாக்கிகள், 5000 வீரர்கள் வேண்டும். அப்படியே தருகிறேன் தங்கையே. திப்பு சுல்தான் மூலமாகவே அவற்றை அனுப்பி வைத்தார். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்துவதற்கு காரணம், அன்றைக்கு தென்னாட்டு அரசி வீரத்தாய் வேலு நாச்சியார் ஜெயிப்பதற்கு முஸ்லிம் படைகள் தான் பக்கத்திலே வந்து நின்று சிவகங்கையை மீட்டுக் கொடுத்தன. அப்படிப்பட்ட திப்புவினுடைய பெருமையை பெரிதாக எழுதுகிற நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நாள் ஆய்வு கூடத்திலே சுதாகர் என்ற நண்பரோடு சேர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அமிலம் கரைசல் குடுவையில் இருக்கிறது. சுதாகர் நெற்றியிலே இருந்து ஒரு துளி வியர்வை அதிலே பட்டவுடன் அனைத்தும் வெடித்து சிதறின. எங்கும் நெருப்பு. சுதாகர் கைகளால் கண்ணாடியை உடைத்துவிட்டு அப்துல் கலாமை 2 கைகளால் தூக்கி வெளியே எறிந்தார். அவர் பின்னர் குதித்து தப்பினார். இதற்கு அடுத்த ஆபத்து அவருக்கு 2002ஆம் ஆண்டு அவர் ஹெலிகாப்டரில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்துல் கலாம் ஹெலிகாப்டருடைய இன்ஜின் பழுதாகிவிட்டது. கீழே விழுந்து நொறுங்க போகிறது. உயிர் போய்விடும் என்று முடிவெடுக்கிறார்கள். ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கியது. அப்துல் கலாம் காயமின்றி தப்பினார். இறைவனுக்கு நன்றி தெரிவித்தார். அவர் எழுதுகிறார், இரவிலே தூங்க ஆரம்பித்தேன். தூக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை. அது ஒரு மோன நிலை. இதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். நான் அந்த காட்சியை அனுபவித்திருக்கிறேன். என்ன காட்சி என்று சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது எழுதுகிறார், ஒரு மோன நிலை என்னை சுற்றிலும் நடக்கிறது. பரந்த வெளி, பாலைவன வெளி, எங்கும் மணல் பரப்பு, பால் நிலா, பௌர்ணமி நிலா ஒளி வெள்ளத்தை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறது. இந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் இந்த பரந்த மணல் பரப்பில் நான் படுத்திருக்கிறேன். அங்கே 5 வந்து என் பக்கத்திலே இருந்து பேசுகிறார்கள். ஒருவர் மகாத்மா காந்தி, இன்னொருவர் ஆபிரகாம் லிங்கன், இன்னொருவர் ஐன்ஸ்டீன், இன்னொருவர் அசோக சக்கரவர்த்தி, இன்னொருவர் கலிஃபா உமர். அவர்கள் என்ன பேசினார்கள் எழுதுகிறார். அசோகன் 3 லட்சம் பேர் கொல்லப்பட்ட கலிங்க யுத்தத்தை நடத்தியவன். 3 லட்சம் பேர் காயப்பட்டார்கள். அந்த அசோகன் சொல்லுகிறார், துயரம் விளைவிக்கின்ற மரணம் வெற்றி அல்ல, அமைதி தவழுகிற இடமே உண்மையான ராஜாங்கம். அசோகர் பேசுகிறார். ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டு வருகிற போது கலிஃபா உமர் சொல்லுகிறார், நான்
ஜெருசலத்துக்கு சென்ற போதுதான் உணர்ந்தேன். எல்லோரும் சமம் என்பதை உணர்ந்தேன். ஐவரையும் பற்றி 10 பக்கம் வர்ணிக்கிறார். நான் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு சொல்வேன், உங்கள் ஆட்சி கலிஃபா உமர் ஆட்சியை போல நடந்தால் உலகம் போற்றும். கலிஃபா உமர் பதவி பிரமாணம் செய்கிற போது, ஓத் டேக்கிங் பதவி பிரமாணம் செய்கிற போது சொன்னார், நான் முரட்டு சட்டைகளைத்தான் அணிவேன், கலிஃபாவுக்குரிய உடைகளை அணிய மாட்டேன். நான் துருக்கி குதிரைகள் மீது சவாரி செய்ய மாட்டேன், கோவேரி கழுதைகள் மீதுதான் நான் சவாரி செய்வேன். நன்கு சலிக்கப்பட்ட சுவையான உணவு சாப்பிட மாட்டேன். பரம ஏழைகள் வாயில் வைத்து சுவைக்க முடியாத உணவை சாப்பிடுகிறார்களே, அந்த உணவைத்தான் நான் சாப்பிடுவேன். என் அரண்மனையின் வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கும், யார் வேண்டுமானாலும் என்னை வந்து சந்திக்கலாம் என்று சொன்ன கலிஃபா உமர் அவர்கள் நகர்வலம் வருகிறார். ஒரு வீட்டிலே 2 பெண்கள் பேசும் சத்தம் கேட்கிறது. தாய் சொல்லுகிறாள் மகளிடம், மகளே, இந்த பால் விற்பதிலே கிடைக்கிற வருமானம் 3 வேளை சோற்றுக்கு காணவில்லையே, பாதி தண்ணீரை சேர்த்து விட்டால் 2 மடங்கு வருமானம் வரும், நமக்கு பசிக்கொடுமை இருக்காது என்றவுடன் மகள் சொல்லுகிறாள், அம்மா தப்பா பேசாதம்மா, உமருடைய ஆட்சி நடக்குதுமா, அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுமா. இதை உமர் கேட்டுக்கொண்டே இருந்து விட்டு அரண்மனைக்கு போய்விட்டார். சில நாள் கழித்து வரவழைத்தார். தன் மகன் ஒருவனுக்கு அந்த பெண்ணையே திருமணம் செய்து வைத்தார். அவர் உமர். அவருடைய 3 பிள்ளைகளில் 2 நல்லவர்கள், ஒருவன் கொஞ்சம் போதைக்கு அடிமையாகிவிட்டான், போதைப் பொருளை விநியோகிக்க ஆரம்பித்து விட்டான், பிடிபட்டான், தர்பாரிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். கலிஃபா உமர் தீர்ப்பளித்தார், ஆணிகள் பொருத்தப்பட்ட சவுக்கால் 80 சவுக்கடிகள் இவனுக்கு இப்பொழுது கொடுக்கப்படுகின்றன என்று. சவுக்கை எடுத்தவனுடைய கை நடுங்கியது. அவன் ஓங்கி அடிப்பதற்கு மனமரவில்லை. உமர் எழுந்து அவன் அருகே சென்றார். சவுக்கை என்னிடம் கொடு என்று வாங்கினார். இவர் அடித்தார் மகனை. ஆணிகள் பொருத்தப்பட்டதால் உடம்பிலே இருந்து ரத்தம் பீரிட்டது. 40 அடிகளில் அப்படியே கீழே சுருண்டு விழுந்து கொஞ்ச நேரத்தில் இறந்தே போனான். அதனால் தான் மகாத்மா காந்தி சொன்னார், உலகில் உமர் ஆட்சியை போல ஒரு ஆட்சி ஒரு நாட்டிலே நடந்தால் அதைவிட சிறந்த ஆட்சி இருக்க முடியாது. யார் சொன்னது? மகாத்மா காந்தி. அப்படி ஆட்சி நடத்துங்கள். நேற்று ஒருவரை சந்தித்தேன். என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கான அழைப்புதலை கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அதிபர் சிறிது நேரம் அரசியலிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இதுக்கு முன்பு ஆட்சி இருந்தபோது மாதம் 1.5 கோடி ரூபாய் நாங்கள் கப்பம் கட்டினோம். மாதம் 1.5 கோடி 5 வருடம் கட்டியிருக்கிறோம். இப்பொழுது 10 பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாதிரி என்னிடம் 100 பேர் சொல்லியிருப்பார்கள். நாங்கள் 15 லட்சம் கொடுத்தோம் வீடு கட்டுவதற்கு கமிஷன், 20 லட்சம் கொடுத்தோம், 25 லட்சம் கொடுத்தோம். இப்பொழுது சல்லி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அரசு வந்து என்ன சாதித்தது? கேள்வி கடைகளை தொடுக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சொல்வேன், எராடிகேஷன் ஆஃப் கரப்ஷன் இஸ் an Himalayan task. சுலபமான காரியம் அல்ல. இமயமலையை நகர்த்துவதை போன்றது ஊழலை ஒழிப்பது. அதில் உறுதியாக இருக்கிறார் விஜய். கமிஷனை ஒழித்து விட்டார், கரப்ஷனை ஒழித்து விட்டார். இந்த கமிஷன் வாங்கி பழக்கப்பட்டு போன பழம் நின்று கொட்டை போட்ட அதிகாரிகள் எந்த ஃபைலையும் நகர்த்துவதில்லை. They want to paralyze this government. I accuse, I make my charges. நீங்கள் நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறார்கள். நம்ம தாடி சிங்கி இருக்கிறாரே அவர் மாதிரி அப்பழுக்கற்ற நேர்மையான மூத்த அதிகாரிகளும் இருக்கிறார்கள். எல்லோரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் இப்படி கமிஷன் வாங்கி பழக்கப்பட்ட அதிகாரிகளை எந்த பொறுப்புமில்லாத இடங்களுக்கு தூக்கி எறியுங்கள். ஐஏஎஸ் படித்துவிட்டு புதிதாக ஒரு இளைஞர்கள் கமிஷன் வாங்கி பழக்கம் கிடையாது, அவர்களை அதிகாரிகளாக்குங்கள்.
கரப்ஷனை ஒழிப்பது எளிதல்ல. இத்தனை சவால்களையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதற்குள்ளாகவே 6 மாதத்துக்குள் தேர்தல் வந்துவிடும். இந்த ஆட்சி நீடிக்காது. சவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி நீடிக்க விட மாட்டோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்துத்துவ சக்திகளை, நாசகார பாசிச சக்திகளை, பாரதிய ஜனதா கட்சியின் பின்னணியில் இருக்கிற சக்திகளை எதிர்ப்பதுதான் திராவிட இயக்கத்தின் உயிர் கொள்கை. நான் திராவிட இயக்கத்தால் வார்ப்பிக்கப்பட்டவன், 5½ ஆண்டுகள் சிறையிலே கழித்தவன், 28 தடவை சிறை சென்றவன். திராவிட இயக்கத்தின் பெருமையை நாடாளுமன்றத்தில் வீர முழக்கமாக சங்கராதம் எழுப்பியவன். அந்த உணர்வில் இந்த பாசிச சக்திகளை, இந்துத்துவ சக்திகளை பிரவேசிக்க விடாமல், அப்படியானால் நீ வாஜ்பாயோடு கூட்டு வைத்திருந்தாயே கேள்வி கேட்கலாம். அதில் சொல்லுகிறேன், வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே அரசு அமைந்த போது காமன் நேஷனல் அஜெண்டா தயார் செய்தோம். முரசொலி மாறனும் கையெழுத்திட்டு இருந்தார், நானும் கையெழுத்திட்டு இருந்தேன். அதில் செக்குலரிசம் இடம்பெற்றிருந்தது. காஷ்மீர் பிரச்சனை இடம்பெறவில்லை. 307வது பிரிவு அதை பற்றி குறிப்பே கிடையாது. இந்திதான் அந்த பேச்சும் கிடையாது. அந்த நேஷனல் அஜெண்டாவில் இந்துத்துவ கொள்கை எதுவும் கிடையாது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கையெழுத்திட்டு தான் அந்த நேஷனல் அஜெண்டா வாஜ்பாய் காலத்தில் வந்தது. அதன் பிறகு புட்டா கைதியாக இருந்த போது, அண்ணன் மாறன் மறைந்த போது 4 மணி நேரம் நீதிபதியிடம் பரோல் கேட்டு வாங்கி கொண்டு வந்து நான் மலர் வளையம் வைத்தேன். அவர் தொடக்க நாட்களில் என்னை வார்ப்பித்தவர் என்ற நன்றியோடு கலைஞரன் கையை பற்றி கொண்டார். நான் மீண்டும் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டேன். பிரதமர் வாஜ்பாய் டெல்லியிலிருந்து வந்தார் இறுதிச் சடங்குக்கு. இறுதிச் சடங்கு நடக்கிறது. வாஜ்பாய் விமானத்தில் ஏறி டெல்லிக்கு போகிறார். போவதற்குள் அறிவிப்பு வருகிறது, பிஜேபியோட உறவு முறிந்தது, காங்கிரஸோடு உறவு ஆரம்பமாகிறது. அது அந்த கட்டம். இப்பொழுது இந்த அதைவிட விசத்தன்மையோடு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இனி ஓட்டுரிமையும் கிடையாது, குடியுரிமையும் கிடையாது என்று அகமதாபாத்திலே தீர்மானம் போட்டார்களே தர்ம சன்சத் என்ற மாநாட்டில். அந்த கூட்டம் உள்ளே நுழைய பார்க்கிறது. இதை தடுக்க வேண்டும். முழு பலம் நம்மிடம் இல்லை. நமக்கு இருக்கிற சொற்ப பலத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்துத்தான் நான் திமுக கழகத்தோடு நாங்கள் ஒரு மனதாக முடிவெடுத்து போய் சேர்ந்தோம். அதுதான் காரணம். அதற்கு பிறகு ஏற்பட்ட பல நிலைகளில் எங்கள் சுயமரியாதையும் தன்மானத்தையும் காத்துக்கொள்ள லட்சோப லட்சம் தொண்டர்கள் 100க்கு 100 திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று பொதுக்குழுவிலே முடிவெடுத்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கரம் கோர்க்க வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். தொலைக்காட்சி ஊடகங்களில் எப்படி நீங்கள் பிஜேபி ஆட்சியிலே, அதைத்தான் விளக்க சொல்றேனே. இப்பொழுது முன்னை விட பன்மடங்கு மூர்க்கத்தனமாக பிஜேபி நுழைய பார்க்கிறது. நீங்கள் திரைமறைவில் ரகசிய பேரம் நடத்துகிறீர்கள் என்று நான் ஆண்ட கட்சியை குற்றம் சாட்டுகிறேன். இவர்கள் அதற்கு பதிலாக கார்ட்டூன் போடுவது, தவேகா பிஜேபியோடு நெருக்கம் காட்டுகிறது. ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய்களை நாள் தவறாமல் முரசொலியில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் மதச்சார்பின்மையும் சமூக நீதியையும் காக்கும் அரணாக இருக்கும் என்று ஆதவர்ஜுனா சொன்னார். முதலமைச்சர் விஜய் சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் காதர் மைதீன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு துணையாக நிற்கும் என்று சொல்லி ஒருவரை அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறார்கள். வேற என்ன எவிடன்ஸ் வேணும் உங்களுக்கு? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கு. பிஜேபியோடு ரகசிய பேரம் நடத்துகிற அப்படிப்பட்ட இழிவான செயலில் விஜய் கூட்டம் ஈடுபடவில்லை, ஈடுபடாது. ஆனால் எந்த விதத்திலாவது அரசை கவிழ்த்து விட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை ஏதாவது விலக்கிக் கொள்ள வழி இருக்கிறதா? திட்டமிடுகிறார்கள். ஐ பிட்டி தம். அவங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். பொருட்களை ஆட்சி போயிருச்சே, அதிகாரம் போயிருச்சே, வர வேண்டிய கமிஷன் வரலையே, வந்து கஜானாவில் குவிஞ்சுக்கிட்டே இருக்குமே, நின்று போச்சே,
மணல் கொள்ள நின்று போச்சே, டாஸ்மாக் நின்று போச்சே, கதவை பூரா அடைச்சிட்டானே, இது என்ன வழி செய்யறது? எப்படியாவது ஆட்சியை கவுத்துட்டு அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம ஆதரவு கொடுப்போம். இப்படி ஒரு அரசியல் தற்கொலை முடிவை எந்த கட்சியும் எடுக்காது. நீங்கள் அப்படி முடிவெடுத்தீர்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி இன்டர்வியூல சொன்னார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு பெரும் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் வாழ்க்கையில் பொய் பேசி அறியாதவர், தன்னலமற்றவர். அவர் சொன்னார், அதிமுக ஆட்சியை அமைக்க திமுக ஆதரவு கொடுக்க பேச்சு, அப்படிப்பட்ட ஒரு பேச்சு நடந்தது உண்மைதான் என்று சொன்னார். அவர் துணிந்து அதற்கு பிறகு கேரளத்திலே முஸ்லீம் லீக் காங்கிரஸோடு சேர்ந்து அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கிறது, இந்தியா பிளாக்கிலே அங்கம் வகிக்கிறது. அந்த இயக்கம், அந்த அடிப்படையில் இங்கே விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு காலம் பிஜேபியின் பக்கம் சாயாது. அது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. மதச்சார்பின்மையை பாதுகாக்க, சமூக நீதியை பாதுகாக்க அவர்கள் போர்க்களத்து சிப்பாய்களாக நிற்பார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர். நான் ஒன்றை சொல்ல, என்னை கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். நான் சொல்வேன், நான் எந்த அணியில் இருந்தாலும் அந்த அணியை வெற்றி பெற வைக்கின்ற பிரதான சேனாதிபதிகளில் ஒருவனாக நான் இருந்தவன். இன்றைக்கு உங்களோடு இருக்கிறேன். உங்கள் அரசுக்கு ஆபத்து விளைவிக்க எவர் முயன்றாலும் அதை தடுக்கின்ற போர் வாளாக, கேடயமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். நான் எல்லா கட்டங்களையும் கடந்து வந்து விட்டேன். புதிதாக கஷ்டப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இப்பொழுது என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எதையும் எதிர்பார்க்கிறவர்களும் அல்ல. நாங்கள் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸாக இருப்போம். ராணுவம் வருகிற போது முன்னாலே சென்று கண்ணிவெடிகளை அகற்றுகிற கூட்டத்துக்கு பெயர்தான் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ். MDMK will behave like sappers and miners for Vijay government. நீங்கள் பகல் கனவு காண வேண்டாம். உங்கள் முயற்சிகளை நீங்கள் என்ன முயன்றாலும் சரி, தப்பித்தவரி அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் 180 இடங்களுக்கு குறையாமல் தமிழக வெற்றி கழக அணி கூட்டணி ஜெயிக்கும். நீங்கள் படுதோல்வி அடைவீர்கள், உங்கள் அடையாளத்தை இழப்பீர்கள், பூஜ்யமாவீர்கள். ஆயிரக்கணக்கான கணைகளை தாங்கி, தாக்குதல்களை தாங்கி வைரம் வாய்ந்த நெஞ்சம் வைகோவின் நெஞ்சம். நான் ராணுவம் எதிர்கொண்டு தாக்கிய போது புலிகளால் காப்பாற்றப்பட்டு நூலிழையில் உயிர் பிழைத்து தமிழ்நாட்டுக்கு வந்தவன், மரணத்தை அதன் அருகிலே இருந்து தரிசித்தவன். புதிதாக எனக்கு எந்த கஷ்டம் வர வேண்டியதில்லை. இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த அரசுக்கு அரணாக பக்கபலமாக இருப்போம். அப்படி இருக்கின்ற வகையில் தான் அப்துல் கலாம் சொன்னார், மிக அருமையாக சொன்னார். நீங்கள் பட்டறைக்கல்லாக இருக்கிற போது பேர் அடியை தாங்கிக் கொள்ளுங்கள். When you are the hammer, strike, repeatedly strike. நீங்களே சம்மட்டியாக மாறும்போது நீங்கள் ஓங்கி அடியுங்கள். இது அப்துல் கலாமுடைய வார்த்தைகள். அவர் கடைசி நாட்களிலே ஒன்றை சொன்னார், இறைவா நான் மேலே மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறேன், இறைவா எங்கே இருக்கிறது அந்த உன்னத சிகரம்? இறைவா நான் உழுதேன், உழுது கொண்டே இருக்கிறேன், இறைவா எங்கே காண்பது அந்த இன்ப புதையலை? இறைவா நான் கடல் அலைகள் மீது பயணித்துக் கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து பயணிப்பேன், இறைவா எங்கே நான் பார்ப்பது சமாதான தீவை? இது அவர் எழுதிய கவிதை, அவருடைய சொற்கள். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாவது முறை ஜனாதிபதிக்கு போட்டியிட வேண்டும் என்று எல்லோரும் விரும்பிய போது அவர் போட்டி இருந்தால் நான் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டேன் என்றார். அப்பொழுது ஜெயலலிதாவின் கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். அவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தை போயஸ் கார்டனிலே கூட்டினார். வடகிழக்கு மாகாண தலைவர்கள் வந்தார்கள்.
அவர் நம்முடைய உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதல்வர் முலாயம் சிங் யாதவ் வந்தார். அவருக்கு வலது கையாக இருந்த அமர்சிங் வந்தார். சந்திரபாபு நாயுடு வந்தார். எல்லோரும் இருந்தோம். ஜெயலலிதா வர 10 நிமிஷம் இருக்கும். நாம் யாரை பிரேரிப்பது? நான் மெதுவாக சொன்னேன் அமர்சிங்கிடம், யூ சஜஸ்ட் செகண்ட் டேர்ம் ஆல்சோ should be given to அப்துல் கலாம். யூ சஜஸ்ட். முலாயம் சிங் யாதவ் சொன்னார், வெரி குட் சஜஷன். சந்திரபாபு நாயுடு சொன்னார், எஸ் we will do that. அம்மையார் ஜெயலலிதா வந்தார்கள், உட்கார்ந்தார்கள். என்ன முடிவு எடுக்க போறோம்? அமர்சிங் சொன்னார், why don't we propose a second term for Abdul Kalam? No, no, no. I won't accept. நான் அதை ஏத்துக்கிடவே மாட்டேன். நாம் இல்ல, ஏம்மா இப்படி கோமா சொல்றீங்க? அவர் பதவி பிரமாணத்துக்கு எனக்கு அழைப்பே கொடுக்கல. அம்பானிக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு தெரியலையா? அவரை போய் நான் எப்படி ஆதரிப்பேன்? மேடம், நான் ஒரு 2 நிமிஷம் பேசுறேன். டாக்டர் கலைஞர் சட்டமன்றத்தில் பொன் விழா கொண்டாடினார். அந்த பொன் விழாவுக்கு அப்துல் கலாமை வருந்தி வருந்தி அழைத்தார்கள். தூது மேல் தூது விட்டார்கள். ஒருபோதும் வரமாட்டேன் என்று அப்துல் கலாம் சொல்லிவிட்டார். வேறு வழி இல்லாமல் சோம்நாத் சாட்டர்ஜியை வைத்ததை நடத்தினார்கள். முதலமைச்சர் பொன் விழாவுக்கு அழைத்த போதும் வரமாட்டேன் என்று சொன்ன அப்துல் கலாம், இதை நீங்க யோசிக்க வேண்டாமா? எஸ் எஸ் எஸ், தட் இஸ் எ பாயிண்ட். அப்ப அப்படியே செய்யலாம். மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு, பிக்ஸ் an appointment with மிஸ்டர் கலாம் டே ஆஃப்டர் டுமாரோ. அங்கிருந்தே போன் பண்ணார், நாளை மறுநாள் உங்களை நாங்க கட்சி தலைவர்கள் பார்க்க வர்றோம், 11 o'clock வாங்கன்ட்டார் அப்துல் கலாம். என்ன நீங்களும் வாங்கன்னு சொல்லல. நான் அதை பற்றி நினைக்காம தோட்டத்தை விட்டு புறப்பட்டு காரில் வந்துகிட்டு இருக்கேன். ஜெமினி கிட்ட வந்திருப்பேன், போன் வந்தது. மேடம் ஜெயலலிதா அதர் சைடில், மிஸ்டர் வைகோ, யூ should definitely come with us. நீங்க எங்களோட வரணும். போனோம், எல்லாரும் கிளம்பிட்டு சொன்னோம், போட்டியை நான் நிற்க மாட்டேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவர் கேட்கல. போட்டி இருந்தால் நான் நிற்க மாட்டேன், அதில் உறுதியா இருந்தார். ஆனால் முதல் தடவை குடியரசுத் தலைவர் ஆக்க வேண்டும் என்று சொன்னவனும் வைகோ, 2வது முறை ஜெயலலிதா அந்த முடிவை எடுக்க வைத்தவனும் வைகோ என்பதை நான் உரிமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசுகிற தகுதி அடியேன் வைகோவுக்கு உண்டு என்பதால் கேரள நண்பர்கள் எனக்கு இந்த விருதை தந்திருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் யாரும் எனக்கு விருதையை கொடுத்தது கிடையாது. நான் விருதை எதிர்பார்க்கிறவனும் கிடையாது. ஆனால் பிற இன்னொரு மாநிலத்தில் இருந்து, சில நாட்கள் என் மீது கொஞ்சம் கசப்பு இருந்த மாநிலத்தில் இருந்து நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்ததற்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில், எங்கள் இயக்கத்தின் சார்பில் என்னுடைய நன்றி அறிதலை என் நெஞ்சின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளமும் தமிழ்நாடும் சகோதர மாநிலங்கள், சகோதரர்களாக இருப்போம். நாங்கள் பொருட்களை அனுப்புகிறோம், நீங்கள் கொஞ்சம் தண்ணீரை திறந்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.